போர் கான்செப்ட். ஓகேங்களா? மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியில் நாட்டை காப்பாற்றுற மாதிரி. அவரோட டைரக்ஷன்ல வர அடுத்த படம் இது. சோ எப்படி பண்ணிருக்காரு? டைரக்ஷன் வைஸ் ஆக்டிங் வைஸ். டைரக்ஷன் வைஸ் ஆக்டிவ் வைஸ் நல்லா தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மத்த கேரக்டர்ஸ்லாம் மற்ற கேரக்டர்ஸும் அவங்க ரோல் பக்காவாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா தான் இருக்கு, போர் அடிக்கல. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே வந்துட்டு அந்த விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. மோர் தென் தட் அவர் பொலிட்டிக்ஸ் நல்லா பேசியிருக்காரு. நல்லா இருக்கு. தியேட்டர்ல மிஸ் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்காது. யோசிக்க கேட்குற மாதிரி இருக்கும். பாருங்க, ஜென்ரல் ஆதினா மூவி தான். ரொம்ப கேஸ்ட் அந்த இதெல்லாம் தான் எடுத்துட்டு வரீங்க. ஹியூமன்ஸாக இருங்க, எதுவாக இருந்தாலும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான் அந்த மாதிரி. அவரோட நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறைய படம் இருந்துச்சு, ஃபன்னும் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. சீரியஸ்னஸ்லயும் ஃபன் எடுத்துட்டு வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ. லாஸ்ட்ல எதுவுமே இல்லைனாலும் கடைசியில ஹியூமன்ஸ் வந்து சந்தோஷமா இருக்கணும், ஒன்றா இருக்கணும். அதுதான் அந்த கான்செப்ட் தான். ஆதினாவை தாண்டி மத்த எந்த கேரக்டர் வந்து நமக்கு ரொம்ப இம்பாக்டா இருந்தது? இம்பாக்ட்னா இன்னொருத்தவரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவர் பேர் கரெக்டாக எனக்கு தெரியல, பட் ஆனால் அவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வில்லனா அவர் தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, அவரோட ரோலும் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வைஸ் படம் மிக்ஸ்டில் இருந்தது, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தது. யதார்த்தமாக இருந்தது ப்ரோ படம். லைக் நல்லா இருந்தது. சும்மா எங்கேயோ செயற்கையாவோ இல்லை சிஜி போர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்தது படம். நல்லா தான் ப்ரோ, நல்லா தான் இருந்தது. இல்லை, நட்டி சார் பயங்கரமாக பண்ணியிருந்தார் இந்த படத்தில். சும்மா சதுரங்க வேட்டையில் பார்த்த மாதிரி இதுலேயும் வந்து பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இல்லை இப்போ ஆதி அவர் வந்த போர்ஷன்ஸும் ஒரு 50 minutes to 40 minutes தான் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து ஸ்கிரிப்டும் நட்டி சாரை மூவ் பண்ண மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. அதில் எதுவுமே மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் படம். பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ நீங்கள் சொல்லுங்கள். சோஷியல் கருத்து இருக்குது. கடைசி உலக போர் எப்படின்னா, இப்போது நம்மளுக்கு பூமியில் வந்து நம்ம நாட்டில் வந்து எது திரும்பியும் வேறு யாராவது ஆண்டப்படுறோம். அதுலேருந்து நம்ம எப்படி வெளில வரோம் தான் கதை. சோஷியல் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஈக்குவலாக பாருங்கள், அதுதான் சோஷியல் மெசேஜ். இதில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மூவியை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை இது ஹிப்ஹாப் தமிழோட பெஸ்ட் மூவி அவர் கெரியரில். ஆமாம். இது ஃபன் இருக்குது, பட் அதோட நம்மளுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஆக்ஷன் சீன்ஸால தான் அந்த படமே நம்மளுக்கு அப்படியே உட்கார வைக்குது சீட்லேயே. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது படம். நட்டி சாரோட போர்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதில் எது இஷ்யூவும் இல்லை. ஏன்னா அவரும் வந்து ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷுவல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் தேட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். ஸ்க்ரீன் பிளே இஸ் ஃபைன், லேக் எதுவுமே இல்லை. படத்தோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஹியூமனிட்டியை பற்றி பேஸ் பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே போல் ஹரிஷ் உத்தமன்லாம் அவர் என்ட்ரி, அவரோட ரோல் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் முனிஷ்காந்த், சிங்கம்புலி, அவங்க எல்லாமே அவங்களோட ரோலை எப்படி சொல்கிறது பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இங்கே லேக் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. தேவைப்பட்டதில் அவரோட டைரக்ஷனில் வந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஃபன்னான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கலாம். இது கடைசி உலக போர் அப்படின்னு இது வந்து ஃபன் இல்லை, பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபன் காமெடி அங்கே சின்ன சின்ன காமெடிஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி படத்தில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இல்லை. இல்லை தேவைப்படுற இடத்துல எதுவும் கிரிஞ்சு டாக்ஸிக் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாம் எங்கே தேவையோ அங்கே மட்டும் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஸ்க்ரீன் பிளே இஸ் பெஸ்ட். ஸோ 2.5 hours நல்லா பார்க்கலாம். படம் வேற மாதிரிண்ணா, பூம் பாஸ்டிக்காக இருந்தது படம். படம் பயங்கரமாக இருந்தது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸு, இவ்வளோ கிராண்ட்னஸ், விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமாம், இல்லை இது 3வது வாட்டி. அதாவது அவர் பண்ண மற்ற படங்களில் விட இந்த படம் அப்படியே டோட்டலாக, அதாவது ஃபுல் சேஞ்ச் ஓவராக இருக்கும். காமெடி லெவலாம் இருக்கும் படத்தில். பட் ஆனால் மெயின் சீக்வன்ஸ் அந்த வார், உலகத்துக்கு ஒரு போர் வந்துருச்சுன்னா மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருக்கு படம்.